மா இவளை மட்டும் வர சொன்னா அவனையும் கூட்டு வந்திருக்கா அவரு. மா வரேம்மா. இதுக்கு இப்படி பண்ணிட்டு போகுது. இங்க உட்காருங்க, நான் வரேன் அம்மாட்ட பேசிட்டு. அம்மா 2 பேரும் தானே வந்தோம், என்ன வாமா என்ன அவரை பார்த்துட்டு ஏமா அப்படி திரும்பிட்டு போற? என்ன சொல்லிட்டு வந்தே? உன்னைய மட்டும்தான் வர சொன்னேன். அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டு வந்தோடனே வாப்பான்னு உள்ள கூப்பிடணும். நானு ஏமா இப்படி பேசுற? இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? நானும் உங்க அப்பாவும் பார்த்த மாப்பிள்ளை கட்டியிருந்தா அவன் ஒரு கோடீஸ்வரன். இன்னைக்கு நீ எப்படி இருந்திருப்ப தெரியுமா? இப்ப ஒரு கூரை வீட்டுல உட்காந்து அடுப்பரிச்சுக்கிட்டு இருக்க, பார்த்தாலே வகுறு எரியுதுடி. நீயும் அப்பாவும் பார்த்து கோடீஸ்வரனுக்கு தானே உன் மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அதான் இப்ப வாழா வெட்டியா வந்து உட்காந்துருக்கு. நான் என் புருஷன்ட்ட எதுவுமே இல்லாட்டினாலும் என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் கூரை வீட்லயே இருந்தாலும் என்னை சந்தோஷமா மகாராணி மாதிரி பாத்துக்கிறாரு. அது எனக்கு போதும். மக வாழாவட்டியா இருந்தாலும் பணக்காரனோட பொண்டாட்டி, அது தெரியுமா? நீயாதான் மெச்சுக்கணும். இப்படி சொல்லி மனசை தேத்திக்க. என் புருஷனை மதிக்காத இடத்துல நான் ஒரு நிமிஷமும் இருக்க மாட்டேன். என் புருஷனை கூப்பிட்டு நான் கிளம்பிக்கிறேன், போயிட்டு வரேன். அம்மா வா கிளம்பலாம். ஏன் என்னாச்சு? கிளம்பலான்னா கிளம்பலாம் வா.